இது எந்த அளவுக்கு நியாயமோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு தாயி அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அவங்க வீட்டுல அத்தை மாமா இருக்கணும், நாத்தனார் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும், பெரிய குடும்பமா இருக்கணும், ஆஸ்தி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நல்லதா இல்லன்னு சொல்லல. ஆனா கல்யாணம் ஆன மறுநாள்ல இருந்தே அவங்க பொண்ண தனி கொடுத்தனும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தனி கொடுத்தனும் வச்சிடுவாங்க. ஏன்னா இத்தனை பேருக்கு அவங்க பொண்ணால சேவை செய்ய முடியாது இல்லையா, அதுக்காக அப்படி யோசிக்கிறாங்க. நல்லதா, இதுவும் நல்லதுதான். ஆனா அதே அம்மா அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்றப்போ இவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் வர மருமகள் நிறைய கொண்டு வரணும். அப்பதானே இவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் மரியாதையா இருக்கும். இல்லன்னா நீ என்ன அப்பா சொத்து ஏதாச்சும் கொண்டு வந்தியா, வாய் மூடிட்டு வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்திட்டே இருக்க வேண்டியது. சரி விடு, கொஞ்ச நாள் இந்த மாமியார் தொலை தாங்க முடியல, தனி கொடுத்தனும் போயிடலாம் அப்படின்னு கேட்டா, தனி கொடுத்தனுமா, எனக்கு இருக்கிறதே ஒரு புள்ள, என் கிட்ட இருக்காம வேற யார்கிட்ட இருக்க போறீங்க, எப்படா மருமகள் வருவாங்க, நான் எப்படா ஃப்ரீ ஆகுவேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, என்ன தனியா கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்ற, தனி கொடுத்தனும் இல்ல ஒண்ணும் இல்ல, மூடிட்டு இங்கே வேலை செய் அப்படின்னு சொல்ல வேண்டியது. உனக்கு மட்டும் கஷ்டம் வரக்கூடாது, மறுநாளே தனி கொடுத்தனும் போயிடணும். ஆனா மருமகள் மட்டும் உங்களுக்கு செஞ்சுட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும்.